3R பிரின்சிபல் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க, ஐடியா ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் எ மாஸ் கன்சம்ஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க சி, ஆப்ஷன் சி, கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் வந்துட்டு பாருங்க, த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆற்றல் மற்றும் சத்துகள் கடத்தப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 3R கோட்பாடு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா என்னன்னா, 3R அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3Rக்கு வந்துட்டு என்ன மீனிங்னா, ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இதுதான் வந்துட்டு நம்ம 3R பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஐடியா ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் எ மாஸ் கன்சம்ஷன் சொசைட்டி, கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.